வணக்கம் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் 8 தமிழோட ஐ லோகோ, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னது போல பிக் பாஸ் 8 தெலுங்கோட ஒரு ப்ரோமோ ஒன்று நம்ம சொன்ன மாதிரியே அந்த டைமுக்கு வந்திருக்கு. ஸோ அதை பற்றிய தகவல்கள் சரிங்களா. அடுத்தது முக்கியமான விடயம், இலங்கை போட்டியாளர், அதாவது இலங்கையில இருந்து பிக் பாஸ் பார்ப்பவர்கள் அல்லது இலங்கையில பிறந்திருந்து அந்த பிக் பாஸுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருப்பவங்க. பிகாஸ் தமிழ் பிக் பாஸ்ல இலங்கையில இருந்து வந்தவர்கள் பண்ண சம்பவம் அப்படி இதுவரைக்கும் யாருமே பண்ணாத அளவுக்கு பிக் பாஸ் என்ற ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து அதன் மூலம் வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு போன நபர்கள் பல பேருக்கு இப்ப அதன் மூலம் அவங்களுடைய முயற்சியின் மூலம் வாழ்க்கையில வெற்றி வந்து பிக் பாஸ் மூலம் அறிமுகமாகி அதுக்கப்புறம் அவங்களோட திறமை அவங்களோட முயற்சியின் மூலம் இப்போ ஒரு டாப்ல இருந்து பல பேருக்கு பல உதவிகள் செஞ்சு கொண்டிருக்காங்க. அப்படின்ற அளவுக்கு பிக் பாஸுக்கே பெருமை கொடுத்த நபர்கள் தான் இலங்கையிலிருந்து வந்த போட்டியாளர்கள். லாஸ்லி அவர்களா இருக்கட்டும், ஜனனி அவர்களா இருக்கட்டும், இவங்க பண்ண சம்பவம் அளவுக்கு வேற யாருமே வந்து பண்ணல இந்த 7 சீசன்ல. அப்படி இருக்கக்குள்ள இந்த 8வது சீசன்ல கண்டிப்பா இலங்கை போட்டியாளர்கள் மீது இருக்கின்ற பார்வை ரொம்ப ஒரு அதிகம் சரிங்களா. எந்த நாட்டிலிருந்து வர்றவர்களுக்கு இல்லாத அளவுக்கு இலங்கை போட்டியாளர்கள் யார் அப்படின்றத ஒட்டுமொத்த உலகமே, முக்கியமா உள்ளுக்கு போற போட்டியாளர்களே கழுகு மாதிரி பார்த்து கொண்டிருக்காங்க. எக்ஸாக்ட்லி சீசன் 6ல ஜாழ்ப்பாணத்துல இருந்து ஒரு பெண் போட்டியாளர் வர்றாங்க, அவங்களோட பேர் ஜனனி குணசீலன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த விடயத்தை நிவாஷினி, பிக் பாஸ் 6 தமிழுக்கு போன நிவாஷினி குயின்சி அவங்க பேசக்கே சொல்லியிருப்பாங்க, நான் ஜனனி குணசீலன் அப்படின்ற பேரை போட்டு நெல்ல தேடி பார்த்தேன் அப்படின்னு. அப்போ அந்த அளவுக்கு ஜாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு போட்டியாளர் வர்றாங்க அப்படின்னா நடுங்கு பல பேருக்கு. ஸோ ஓகே, அப்படி இருக்கக்குள்ள இப்போ வந்து ஒருத்தருடைய பேர் அடிபட்டுச்சு, ஒரு ஆணோட பேர், அது தொடர்பான அப்டேட் என்ன முடிவு அப்படின்ற தொடர்பான எனக்கு கிடைச்ச அப்டேட் சரிங்களா. அந்த விடயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பிக் பாஸ் 8 தெலுங்கு. பொதுவா பிக் பாஸ் அப்டேட் கொடுக்குற நபர்கள்ல பல பேர் வாயால வடை தான் சுட்டு கொண்டிருக்காங்க. அப்படி அந்த வடைகள் சுடாம பொய்யா ஒரு வியூக்காக வீடியோ போடாம நான் கொடுக்கிற தகவல்கள் கடந்த 4 வருடமாக பிக் பாஸ் தமிழோ அல்லது பிக் பாஸ் தெலுங்கோ பற்றிய அப்டேட் கரெக்டா இருக்கு அப்படின்னு நினைக்கக்குள்ள எனக்கு ஹாப்பி தான் சரிங்களா. ஒரு 10 பேர் பாக்குறாங்களோ 10 லட்சம் பேர் பாக்குறாங்களோ அவங்களோட டைமை கெடுக்காம நம்ம உண்மையான தகவலை வழங்குறோம் அப்படின்றதுல நான் வந்து ஹாப்பி தான். ஓகே, அப்படி இருக்கக்குள்ள நம்ம சொன்னது போல பல விடயங்கள் இப்ப பிக் பாஸ் 8 தமிழுக்கு நடந்து கொண்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக நடந்தது என்ன அப்படின்னா, நம்ம சொல்லியிருந்தோம் ஜூலை 20க்கு அப்புறம் பிக் பாஸ் தெலுங்கு 8ல இருந்து ஒரு அப்டேட் ஒன்று ஒஃபிஷியலி வரும் அப்படின்னு. நேற்று வந்து பிக் பாஸ் 8 தெலுங்கோட ஐ லோகோ வந்து வந்திருக்கு சரிங்களா. நீங்கள் யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம், பிக் பாஸ் 8 தெலுங்கு ஐ லோகோ அப்படின்னு. சும்மா சொல்லக்கூடாது, பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. 8 கலர்ல 8 வளையங்கள் அப்படின்ற மாதிரி அதே ஒரு தனித்துவமா இருக்கு சரிங்களா. அது என்ன மக்களே, அங்க ஷோவை நடத்த நேர்மையான நாகார்ஜுனா, கிங் நாகார்ஜுனா சார் இருக்காங்க. இங்க வந்து அது இல்லையே, நேர்மையா நடத்துறதுக்கு கோஸ்ட் இல்லையே, அதுதானே பிரச்சனை. ஸோ அங்க வந்து இப்ப ரிவ்யூ பண்றவங்களுக்கே வந்து வியூ அள்ளுது 50,000 1 லட்சம் அப்படின்னு. இங்க 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறவங்களுக்கு பிக் பாஸ் தமிழை பத்தி பேசினா 5000 வியூ கூட வருது இல்ல. அப்ப நினைச்சு பாருங்க மக்கள் வந்து எப்படி வெறுத்து போய் இருக்காங்க சீசன் 7ல கமல்ஹாசன் அவர்களுடைய அந்த நடுவர் தன்மையை சரிங்களா. சரி, என்னத்த பண்றது. ஓகே, அப்படி இருக்கக்குள்ள நம்ம சொன்னது போல பிக் பாஸ் 8 தெலுங்கோட ஐ லோகோ ப்ரோமோ வந்து வந்துட்டு மியூசிக்கும் தாறு மாறு, அதை கேட்கக்குள்ள அந்த வைப்ஸே வேற மாதிரி மக்களே. நான் என்னோட ரிவ்யூ கரியர் ஆரம்பிச்சதே தெலுங்கு பிக் பாஸ் சீசன் 4. அபிஜித் அண்ணா என்ன ஒரு பர்சன் அப்படின்னு, அது அவர் வேற மாதிரி மக்களே. எனக்கு பிடிச்ச ஃபர்ஸ்ட் ஆண் போட்டியாளர்னா அது அபிஜித் அண்ணா தான். மொழி தாண்டி மனிதர்களை மனிதரா பார்க்குற ஒரு மனிதர். அமெரிக்கா பிக் பாஸ்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் அமெரிக்காவில் போய் படிச்சு போட்டு இப்போ சினிமாக்குள்ள நடிச்சு கொண்டிருக்காரு. அவரோட லைஃப் ஸ்டைல் எனக்கு பிடிக்கும் சரிங்களா. ஓகே, சரி, அப்படி இருக்கக்குள்ள நம்ம தெலுங்குல தான் ஆரம்பிச்சோம். அந்த தெலுங்கு பிஜிஎத்தை கேட்கக்குள்ளே ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ஏன்னா அங்க நேர்மையா நடக்குது. அப்ப நம்ம வந்து நம்பி வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு தகுதியான நபருக்கு நம்ம வந்து குரல் கொடுக்கலாம், ஏன்னா நேர்மை தான் வெல்லும்னு. இங்க அப்படி இல்லையே. சரி, ஓகே, அப்படி இருக்கக்குள்ள தெலுங்கு பிக் பாஸோட ஐ லோகோ வந்து வந்துட்டு சரி. அப்ப எப்ப தமிழ் பிக் பாஸோட முதலாவது ப்ரோமோ அந்த கண்ணு ஐ லோகோ எப்ப வரும் அப்படின்னா, இந்த 21 ஜூலை 21 தெலுங்குல வந்துச்சு சரிங்களா. அதுல இருந்து 1 மாதம் அல்லது 1 மாதம் 7 நாட்கள் அதை வந்து கூட்டினா நம்மளுக்கு வந்து வரும். எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் மாதம் 22 23ல
நம்ம தமிழ் பிக் பாஸோட முதலாவது ப்ரோமோ எதிர்பார்க்கலாம். இல்லை அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் 31, 30 அப்போ வந்து எதிர்பார்க்கலாம் அப்படி என்பதான் நம்ம கொடுக்குற அப்டேட். பிக் பாஸ் 8 தமிழோட முதலாவது ப்ரோமோவோ ஐ லோகோவோ வரும் அப்படின்றது. சரிங்களா? ஓகே, இது வந்து ப்ரோமோ நம்ம சொன்னது போல நடந்துட்டு. அடுத்தது வந்து நம்ம ஒரு போட்டியாளர் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இலங்கையில இருந்து. இப்ப இலங்கை அப்படின்னாலே ஒரே ஒரு பேர் தான் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கு நாடுகள் தாண்டி. அர்ஜுனா அவர்கள், வைத்தியர் அர்ஜுனா அவர்கள். நான் வந்து அந்த வீடியோ போட்டு ஒரு 2 நாள் வந்து விசாரிச்சேன். 48 மணித்தியாலங்கள் பல பேரோட விசாரிச்சேன். அப்ப எனக்கு வர்ற தகவல் என்ன அப்படின்னா 100% இல்ல 200% அவர் வர சான்ஸ் இல்லை, அவருக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது அவர் சொல்லல, இப்ப அங்க இருக்கிற சில நண்பர்கள், மீடியா நண்பர்கள், அதாவது நம்மள மாதிரி யூடியூபர்ஸ், இல்ல அவருக்கு இந்த இதுக்குள்ள வர்றது அதுல எல்லாம் நாங்க பழைய வரைக்கும் விருப்பம் இல்லை, அவர் கண்டிப்பா அக்செப்ட் பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எல்லாமே வந்து ஒரு பேச்சு தான். சரிங்களா? பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிக் பாஸ்ன்றது ஒரு 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 ரீல் போடுறவங்களோ இல்ல இப்ப நடிப்பவர்களோ எல்லாமே தொழில் தான் மக்களே. நான் எல்லாத்துக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன். சரிங்களா? இப்ப ரீல் போடுறதும் ஒரு திறமை தான், எல்லாராலையும் அது முடியாது. சரியா? 1000 பேர் ரீல் போட்டாலும் ஒருத்தருடைய இதுதான் லட்சம் அடிக்குது. ஸோ அது திறமையின் அடிப்படையில் தான். ஸோ அது அவர் முடிவு பண்ணணும். கடவுள் எல்லாமே திறமை தான். ஸோ அப்படின்றதுக்குள்ள இந்த பிக் பாஸ் என்ற பிளாட்ஃபார்ம் வந்து எல்லாருக்கும் தான் பொதுவானது. இப்போ ரீல் போடுறவங்களோ நடிக்கிறவங்களோ சினிமாவில் விருப்பம் இருப்பவர்கள்லாம் மட்டும் வரணுமென்று இல்லை, சமூகத்தின் மீது அக்கறை இருக்கிறவர்களும் வரணுமென்றதான் என்னுடைய கருத்து. அப்படி சமூக அக்கறை அப்படின்னு பார்க்கக்குள்ள கண்டிப்பா வைத்தியர் மிஸ்டர் அர்ஜுனா சார் அவர்கள் 100% டிசர்விங் பர்சன். இப்போ அவரை ஒரு 10 லட்சம் பேருக்கு இப்ப தெரியும் அப்படின்னா பிக் பாஸ்குள்ள வந்தா 10 கோடி பேருக்கு தெரியும் எதற்காக எதனால் அவர் வந்தார் அப்படின்னு. அந்த ஹிஸ்டரியை பார்க்கக்குள்ளேயே அது இன்னும் பல பேருக்கு ஒரு பாடமா வந்து போகும். சரிங்களா? அவர் சொன்னது கரெக்டு ரோங்கு அதெல்லாம் விட்டுட்டு, பட் ஒரு தனி ஒரு நபரா ஒரு நாட்டில இருந்த ஒரு நபர் இப்போ ஒரு பிக் பாஸ் ஷோ போல அவரை பற்றி பல பேர் ரிவ்யூ பண்றாங்க, அவர் பண்ற விடயங்களை பேசுறாங்க. என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு சினிமா நடிகர் ஒரு பிக் பாஸ் கான்டெஸ்டனை தாண்டி ஒரு 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 தனி ஒரு மனுஷனை பற்றி ஒட்டுமொத்த மீடியாவும் பேசுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். சந்தோஷமா இருக்கு, நல்லா இருக்கு. சரிங்களா? அந்த தனியொருவன் படம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள அவர் வந்து ஒரு டிசர்விங்கான ஒரு இதுதான், சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட ஒரு நபர், காமனர் கேட்டகரியில ஒரு வைத்தியர் அப்படின்னுக்குள்ள ஒரு பிக் பாஸுக்குள்ள வரைக்கும் அது பிக் பாஸ் பிளாட்ஃபார்முக்கு ஒரு பெருமை. அந்த ரீதியில நம்ம எதிர்பார்த்தோம். அது நம்மளும் அப்ப பிக் பாஸுக்குள்ள போயிட்டாருன்னா நம்ம அவரை ரசிச்சு பேசக்குள்ள நமக்கும் ஒரு பெருமையா இருக்கும். சரிங்களா? இப்ப லாஸ்ட்லியா ஜனனி அப்படின்ற அந்த பேர்களோட அந்த லெகசி வந்து கண்டினியூ ஆகும். அதுவே வேற மாதிரி இருக்கும்ல. அதனாலதான் நானும் ரொம்ப விரும்பினேன். அது இன்னும் ரிசல்ட் முடிவாகல. பட் நம்ம மீடியான்னு நண்பர்கள் இருக்கக்குள்ள இப்ப சினிமா அப்டேட், பிக் பாஸ் அப்டேட் அப்படி கொடுக்குற நண்பர்களோட பேசக்குள்ள ஒரு 10 பேரோட பேசினா 8 பேர் இல்ல எனக்கு தெரிஞ்சு வர மாட்டேன், சான்ஸ் இல்லப்பா அப்படின்னு சொன்னதான் நான் சொல்றேன். பட் பார்ப்போம் ஆஃபிஷியலி என்ன நடக்குது அப்படின்னு. ஒன்று பிக் பாஸ் டீம் அவருக்கு கால் பண்ணணும், அவருக்கு விருப்பம் இருக்கணும், அவர் அக்செப்ட் பண்ணணும். அதே நேரத்தில் அவரை விரும்பினாலும் அக்செப்ட் பண்ணினாலும் அவர் ஒரு 4 மாதம் 3 மாதம் இங்க பயணிக்கிறதுக்கு எல்லாம் சரியா வரணும். ஸோ ஓகே, இது வந்து பிக் பாஸ் கான்டெஸ்டன்ட் இலங்கையிலேருந்து யாழ்ப்பாணத்திலேருந்து வர்றவங்க பற்றி ஒரு அப்டேட் நம்ம இதற்கு முதல் சொல்லியிருந்தோம். இப்போ வந்து மோஸ்ட்லி என்னுடைய மீடியா நண்பர்களோட பேசக்குள்ள வேறு நபர்கள் பெண் போட்டியாளருக்கு சான்ஸ் அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பெண் அல்லது வேற மாடலிங் பண்றவங்க வேற துறையில இருப்பவங்களுக்கு சான்சஸ் அதிகம் அப்படின்றாங்க. அப்படின்னு இருக்கக்குள்ள இப்போ சோசியல் மீடியால பிரபலமா இருக்கிற ஒரு பெண்ணோட பேர் அடிபடுது. பட் அதை நான் இன்னும் விசாரிச்சு போட்டு நான் அந்த பேரை வந்து நம்ம வந்து சொல்றோம். சரிங்களா? இது ஒரு பக்கம் இருக்கு. இந்த வாட்டி இலங்கை போட்டியாளர்களை டிஃபரெண்டா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் கேட்டகரியில இருந்து எடுக்கிறது அவங்க யாழ்ப்பாணம் இல்லை, வேற கொலம்போ, வேற இன்னொரு இடம் சொன்னாங்க பர்டிகுலர் ஐ திங்க். ஸோ அப்படியான கேட்டகரியிலையும் அந்த இடங்கள்ல இருந்தும் பார்த்து கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வருது. சரிங்களா? இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ரூமர்ஸ், ஒரு டாக் தான், ஆஃபிஷியலி எதுவுமே இல்லை. பட் எனக்கு ஒன்னே தான், இப்ப இலங்கை போட்டியாளர்கள் அப்படின்றக்குள்ளே அந்த பேர்களே வந்து வேற மாதிரி. லாஸ்ட்லியா மரியனேசன் அவங்க அந்த மெமரிஸ் எக்கச்சக்கமா இருக்கு. லாஸ்ட்லியா அவர்களா இருக்கட்டும், அவங்களுடைய ஃபேமிலி, முக்கியமா அவங்களோட அப்பா வந்து அந்த ஒரு எபிசோடா இருக்கட்டும், அதெல்லாம் என்ன சொல்லுங்க ஒரு ஒரு வைரம் மாதிரி. சரிங்களா? அது பிக் பாஸ் ரசிப்பவர்களுக்கு தான் அதோட வேல்யூ தெரியும். சரியா? அதை பற்றி தெரியாதவர்களுக்கு என்ன இவன் எலம்பி கொண்டிருக்கான் அப்படின்னு தான் தோணும். தெரியாதவர்கள் கடந்து போயிடணும். அதோட வேல்யூ தெரிஞ்சவர்களுக்கு தான் அதோட மொமெண்ட் வந்து புரியும்.
அது லாஸ்லியா மரியனேசன் அப்படின்னு ஒரு பேருக்கு ஒரு கெத்து இருக்கு, அவங்க பண்ண சம்பவங்கள் அப்படி. அதே போல 3 வருடங்கள் கழிச்சு லாஸ்லியா ஜனனி குணசீலன் ஸோ அப்படின்ற ஒரு பேர் இன்னொரு சம்பவம் பண்ணாங்க. ஸோ லாஸ்லியா மரியனேசன் ஜனனி குணசீலன் அப்படின்றதுக்குள்ள இனி வர்ற நபரும் அதுக்கேற்றது போல ஒரு ஸ்ட்ராங்கான தரமான ஒரு போட்டியாளராக இருக்கணும் என்பதுதான் என்னுடைய விஷ். சரிங்களா, காத்திருப்போம். கண்டிப்பா பிக் பாஸ் நம்ம வீடியோக்கள் டேனிஷ் டாக்ல போடுற வீடியோவா இருக்கட்டும், டேனிஷ் வியூல போடுற வீடியோவா இருக்கட்டும் பாக்குறாங்க. நான் சொல்றது என் ஒருத்தனது விருப்பம் அல்ல, ஒட்டுமொத்த பிக் பாஸ் ரசிகர்கள், முக்கியமா இலங்கையில பிறந்தவர்கள், யாழ்ப்பாணத்துல பிறந்தவர்கள், இப்ப வெளிநாடுல இருப்பவர்கள் பல பேரோட விருப்பம் இலங்கை போட்டியாளர்கள், முக்கியமா இலங்கையில இருப்பவர்கள், இலங்கை போட்டியாளர்கள், அதுவும் யாழ்ப்பாணத்தில் இருந்தவர்களா இருந்தா இன்னும் சிறப்பு. அப்படியான நபர்கள் பிக் பாஸ்க்குள்ள வரணும் என்பதுதான் நம்ம சேனல்ல இருக்க சகோதர சகோதரிகளோட பெரும்பாலான நபரோட விருப்பம். காத்திருப்போம் என்ன மாதிரி ரிசல்ட் ஃபைனல்ல வருது அப்படின்னு. கண்டிப்பா அடுத்த மாசத்திலிருந்து தான் பிக் பாஸ் போட்டியாளர்களுக்கு அழைப்புகள் போக ஆரம்பித்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் நிகழ்வுகள் நடக்க நம்ம அப்டேட்டா கொடுப்போம். சரிங்களா, ஓகே மக்களே, இது பிக் பாஸ் 8 தமிழ் தொடர்பாக கிடைக்கப்பட்ட தகவல்களை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.